Class 11th standard, subject chemistry, second unit, lesson quantum mechanical model of atom. So இந்த லெசனில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து அட்டாமிக் வேரியேஷன் மாடல் பார்த்தோம். அதில் லாஸ்ட்டாக பார்த்தது ரூதர்போர்டினுடைய அட்டாமிக் மாடல் தான் பார்த்தோம். ஸோ அவருடைய கான்செப்ட் படி பார்த்திங்கன்னா கோல்டு ஃபாயில் யூஸ் பண்ணி அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சார். அதன்படி 3 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் சொன்னார். மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல் பாஸ்டு த்ரூ ஃபாயில் அதாவது இந்த கோல்டு ஃபாயில் வழியாக ஊடுருவி நிறைய ஆல்ஃபா துகள்கள் பாஸ் ஆகணும். சில துகள்கள் மட்டும் டிஃப்ளெக்ட் ஆகுது சம் ஆங்கிள் சேஞ்சஸில். ஆனால் வெரி ஃபியூ 180 டிகிரியில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொன்னார். இதிலேருந்து அவர் என்ன கன்சிடர் பண்ணார், ஜேதே சாம்சனுடைய மாடல் அட்டாமிக் மாடல் வந்து தவறானதுன்னும் அது பாசிட்டிவ் ஹோல்ஸ் பர்டிகுலர் நியூக்ளியருக்குள்ளே தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுதான் 180 டிகிரி ஆல்ஃபா பார்ட்டிகல் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னும் எங்கெல்லாம் வந்து சம் ஸ்மால் ஆங்கிளில் டிஃப்ளெக்ட் ஆகுதோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகுதுன்னு சொன்னார். ஆனால் இந்த எலக்ட்ரான் ஸோ பர்டிகுலர் ஆர்பிட்டில் அரௌண்ட் த நியூக்ளியஸ் சொன்னார். அது மாதிரி சுற்றுற இந்த எலக்ட்ரான் ஸ்டெபிலிட்டியினுடைய கான்செப்டை அவர் சொல்லலை. ஆனால் எலக்ட்ரோ மேக்னட்டிக்னுடைய தியரிப்படி எந்த ஒரு பொருளும் அதனுடைய இட் செல்ஃப் அரௌண்டிங்கில் எனர்ஜி லாஸ் ஆகிட்டு கடைசியாக 0 எனர்ஜியில் நிற்குன்றத கான்செப்ட்டு. ஸோ அதனால் எலக்ட்ரான் ஆனால் அப்படி இல்லாமல் ஸ்டெபிலிட்டியாக அரௌண்ட் த நியூக்ளியஸ் சுற்றிக்கிட்டு இருக்குன்றதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அதனால் அடுத்து ஒரு மாடல் போர் என்ற ஒரு சயின்டிஸ்ட் அவருடைய கான்செப்ட் படி சொல்லியிருக்காரு. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி டாபிக் நம்ம போர் ஆட்டம் மாடல் அவருடைய கான்செப்டில் என்ன மாதிரியான விஷயங்களை சொல்கிறாரு இந்த அணு வடிவமைப்பில் அதை பற்றி பார்க்கலாம். The work of Planck and Einstein showed that the energy of electromagnetic radiation is quantified in units of h nu. So where nu is the frequency of radiation and h is Planck constant. Planck's nudiya constant value கொண்டு வந்திருக்காங்க. 6.626 into 10 power minus 34 joule second. பொதுவாக ஒரு ஒர்க் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதனுடைய எனர்ஜியை கால்குலேட் பண்ணுறதுக்கு பிளாங்க் அண்ட் ஐன்ஸ்டீனுடைய கான்செப்டை கொண்டு வரோம். பிளாங்க் என்ற சயின்டிஸ்ட்டு ஹெச்ன்ற ஒரு வேல்யூவை கொடுத்து அது பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ, இது மாறாத வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா 6.626 சொல்லியிருக்காங்க. இதனுடைய வேல்யூவும் அதனுடைய ஃப்ரீக்வன்சி சொல்லுவோம். ஸோ நியூ. ஸோ ஒரு அது எலக்ட்ரானாக இருக்கட்டும் அல்லது லைட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீக்வன்சியில் செயல்படுது. அந்த ஃப்ரீக்வன்சி தான் வந்து ரேடியேஷனாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ கதிர்வீச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரேடியேஷனை நம்ம ரேடியேஷனுடைய ஃப்ரீக்வன்சி தான் ஹெச் நியூ சொல்கிறோம். இது ரெண்டுத்தையும் பிளாங்க் கான்செப்டையும் ஐன்ஸ்டீன் கான்செப்டையும் தொடர்படுத்தி நம்ம ஒரு ஒர்க்கை குவான்டிஃபைட் யூனிட்டாக கொண்டு வரோம். குவான்டிஃபைட் மீன்ஸ் ஒரு மதிப்பு மிக்க ஒரு வேல்யூபிள் யூனிட்டாக கொண்டு வரோம். ஸோ அந்த வேல்யூபிள் தான் வந்து குவாண்டம் ஹைப்போதிசிஸ் அப்படின்ற எனர்ஜி ஆஃப் ஆட்டத்தினுடைய எனர்ஜியாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இது ஒரு எலக்ட்ரானுக்கு பர்டிகுலர் எனர்ஜி இருக்கும் பட்சத்தில் அது அந்த இடத்துல ஸ்டெபிலிட்டியாக சுற்ற முடியும். அந்த எனர்ஜி தான் நம்ம குவான்டிஃபைட் எனர்ஜி, ஒரு வேல்யூபிள் எனர்ஜி ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து நீல்ஸ் போர் இந்த சயின்டிஸ்ட் சொல்கிறாரு. இது சுருக்கம் நம்ம போர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீல்ஸ் போர் ப்ரொபோஸ்டு எ நியூ அட்டாமிக் மாடல் ஃபார் த ஹைட்ரஜன் ஆட்டம். ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு ஒரு நியூ அட்டாமிக் மாடலை கொடுத்துருக்காரு. அவருடைய கான்செப்ட் படி 3 இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸை கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன், தி எனர்ஜிஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் அன் ஆட்டம் ஆர் குவான்டிஃபைடு. ஸோ பொதுவாக ஒரு எலக்ட்ரானுக்கு தேவையான எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா வேல்யூபிள் எனர்ஜி, ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ஃபிக்ஸ்டு எனர்ஜி பெற்றிருக்கு. அதுதான் நம்ம குவான்டிஃபைடு அப்படின்ற வேறு ஒரு டேர்மில் அழைக்கிறோம். த எலக்ட்ரான் இஸ் revolving around the nucleus in a certain circular path of fixed energy called stationary orbital. ஸோ இந்த ஃபிக்ஸ்டு எனர்ஜி பெற்றுக்கிற ஒவ்வொரு எலக்ட்ரானும் வேரியேஷன் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் ஒரு ஃபிக்ஸ்டு எனர்ஜி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ஃபிக்ஸ்டு எனர்ஜி பொறுத்து அதனுடைய ஆர்பிட்டில் அது அரௌண்டிங் த நியூக்ளியஸ். ஸோ இந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும்.
electron can revolve only in those orbits in which the angular momentum. ஸோ இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கிற இந்த எலக்ட்ரான் ஒரு ஆங்குலர் மூமெண்டம் பெறுகிறது. அந்த ஆங்குலர் மூமெண்டம் தான் வந்து MVR அப்படின்னு சொல்கிறோம். எம்ன்றது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஸோ வின்றது வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான், ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ நியூக்ளியர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் அந்த எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கு அது ஆர், எவ்வளோ ஸ்பீடில் ஸோ வெலாசிட்டி, அதனுடைய மாஸ் என்ன, ஸோ இதை பொறுத்து தான் அதனுடைய மூமெண்டம் இருக்கும், ஆங்குலர் மூமெண்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரான் மஸ்ட் பி ஈக்குவல் டு த இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் த h/2π வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ எதுக்கு சமமாக இருக்குன்னா h/2π வேல்யூக்கு சமமாக இருக்கும். ஹெச்ன்றது பிளாங்க் கான்ஸ்டன்ட், 2πன்றது 360 டிகிரி. ஸோ ஒரு எலக்ட்ரான் அதனுடைய வட்டப்பாதையில் சுற்றி வரக்கூடிய மொத்த ஆங்கிள் 360 டிகிரி. இதை வந்து 2πன்னு சொல்கிறோம். இப்போ பிளாங்க் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை 2π வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அதனுடைய ஆங்குலர் மொமெண்டம் வேல்யூ சமமாக இருக்கும். ஸோ என்னன்றது ஆர்பிட்டால், ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால், செகண்ட் ஆர்பிட்டால் சொல்கிற அந்த வேல்யூ தான் NH/2πன்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டாலுக்கு என்ன எலக்ட்ரான் இருக்கும் அதை பொறுத்து h/2π, செகண்டுக்கு தேர்டுக்கு இதை பொறுத்து அதனுடைய MVR வேல்யூ அமைஞ்சிருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபோர்த் கான்செப்டாக ஒன்று சொல்லியிருக்காங்க. as long as an electron revolves in the fixed stationary orbit it does not lose its energy. பொதுவாக ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்டேஷனரி ஆர்பிட்டில் அரவுண்ட் த நியூக்ளியஸில் இருக்கிற எலக்ட்ரான், நியூக்ளியஸை சுற்றிட்டு இருக்க எலக்ட்ரான் அதனுடைய எனர்ஜி லாஸ் ஆகாமல் அது ஸ்டெபிலிட்டியாக இருக்குது, ஃபிக்ஸ்டு எனர்ஜி பெற்றிருக்கு. when an electron jumps from higher energy state E2 to a lower energy state E1. நம்ம எனர்ஜி என்ன பண்ணுறோம், ஆட்டத்துக்கு கொடுத்தோம்னா அது எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி ஒரு ஃபஸ்ட் லெவல் இப்போது N1 ஆர்பிட்டால் இருக்குன்னா அது N2 ஆர்பிட்டாலுக்கு என்ன பண்ணுவோம், ஷிஃப்ட் ஆகும். இதான் வந்து எனர்ஜி லெவல் இன்க்ரீஸஸ் சொல்லுவோம். அதை E2 எனர்ஜி லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகுது E1லேருந்து. ஏன்னா எனர்ஜி நம்ம அதனுடைய சேஞ்சஸை கால்குலேட் பண்ணுறது என்ன பண்ணுறாங்க, E1 E2 கொண்டு வரோம். தேர்ஃபோர் எவ்வளோ எனர்ஜி சேஞ்சஸ் இருக்குன்னா E2 - E1. ஸோ இது கண்டிப்பாக hν சமமாக இருக்கும். hν வந்து பிளாங்க் கான்ஸ்டன்ட், இதனுடைய ஃப்ரீக்வன்சி எவ்வளோ அப்சர்வ் ஆச்சோ பிளாங்க் கான்ஸ்டன்ட்டோ அதனுடைய ஃப்ரீக்வன்சியும் அதுக்கேற்ற மாதிரி எனர்ஜி லெவல் இருக்கும். தேர்ஃபோர் இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குன்றதை கால்குலேட் பண்ணுறதுக்கு இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா E2 - E1/h. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க, conversely when suitable energy is supplied to an electron it will jump from lower energy orbit to a higher energy orbit. ஸோ இப்போ சூட்டபிள் எனர்ஜி நம்ம எலக்ட்ரானுக்கு கொடுக்கும் பட்சத்தில் அது என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணி ஒரு பர்டிகுலர் லோயர் எனர்ஜி லெவல் ஆர்பிட்லேருந்து ஹையர் எனர்ஜி லெவல் ஆர்பிட்டுக்கு என்ன பண்ணும், ஷிஃப்ட் ஆகும். இதை வந்து இவர் சொல்கிறாரு அப்ளைங் போர்ஸ் பாஸ்லேட் டு எ ஹைட்ரஜன் லைக் ஆட்டம். ஸோ இந்த போர்ஸ் பாஸ்லேட் சொன்ன 4 கான்செப்டும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் போல இருக்கிற சில அணுக்களுக்கு இது பொருது. அதுவும் 1 எலக்ட்ரான் ஸ்பீசியஸ் இருக்கிறது மட்டும். எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜனுக்கு 1 எலக்ட்ரான் தான், அதனால் ஹைட்ரஜன் பொருந்தது. ஹீலியத்துக்கு 2 எலக்ட்ரான், அதனால் என்ன பண்ணுறோம், ஹீலியம் 1 எலக்ட்ரான் என்ன பண்ணுறோம் லீஸ் பண்ணிவிட்டு He+ இருக்கிற 1 எலக்ட்ரான் அயானா கன்வெர்ட் பண்ணுற அதே ஆட்டத்துக்கு இந்த ரூல் வந்து பொருந்தது. அதே மாதிரி லித்தியம் வந்து அட்டாமிக் நம்பர் 3. ஸோ அதுக்கு 2 எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம Li2+ ஒற்றை எலக்ட்ரானுக்கு லித்தியம் செயல்படுத்தணும்னா இந்த ரூல் பாஸ்லேட்ஸ் வந்து பொருந்தது, போர்ஸ் உடைய பாஸ்லேட்ஸ். தி ரேடியஸ் ஆஃப் தென் nth ஆர்பிட், தி எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் ரிவால்விங் இன் த nth ஆர்பிட் வேர் டெரிவ்ட் த ரிசல்ட் as follows. ஸோ அதனுடைய ரிசல்ட் படி பார்த்தீங்கன்னா த ரேடியஸ் வேல்யூ nth ஆர்பிட் அதனுடைய ரேடியஸ் வேல்யூ கால்குலேட் பண்ண முடியும். ஒரு எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஆர்பிட் இருக்கா, செகண்ட் ஆர்பிட்டா, தேர்ட் ஆர்பிட் இருக்கா, இதை பொறுத்து அதனுடைய ரேடியஸ் வேல்யூ கால்குலேட் பண்ண முடியும். அதை வந்து ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ nth ஆர், ஸோ என்னாவது ஆர் ரேடியஸ் ஈக்குவல் டு 0.529/z ஸோ இன்ட்டு n². பொதுவாக என்னன்றது நம்பர் ஆஃப் ஆர்பிட்னு சொல்லிட்டோம். இந்த வேல்யூ நம்ம ஆம்ஸ்ட்ராங்ன்ற அந்த யூனிட்டில் தான் என்ன பண்ணுவோம், கால்குலேட் பண்ணுவோம். அதுதான் A0 கொடுத்துருக்காங்க. பொதுவாக இது ரேடியஸ் வேல்யூ. இதுக்கு நம்ம எனர்ஜி வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா ஸோ nth ஆர்பிட்டாலுடைய எலக்ட்ரான் எனர்ஜி வேல்யூ பார்த்தீங்கன்னா -13.6 Z²/n². இங்கே இசட்ன்றது அட்டாமிக் நம்பரை குறிக்கிறது. அது நம்ம எனர்ஜின்றதுனால எலக்ட்ரான் வோல்ட் பர் ஆட்டம் கன்வெர்ட் பண்ணுறோம். அல்லது வேறு வகையில் இதை சொன்னோம்னா எனர்ஜி nth எனர்ஜி என்ன பண்ணுறோம்,
கிலோ ஜூல்லையும் சொல்ல முடியும். ஸோ கிலோ ஜூலில் சொல்லும்போது -1312.8 கன்வெர்ட் பண்ணுறோம் கிலோ ஜூலுக்கு. ஸோ இப்போ 3 பாயிண்ட்டை டிஜிட் என்ன பண்ணியிருக்காங்க, தள்ளி குறிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஜூல், அதாவது எலக்ட்ரான் வோல்ட்டை கிலோ ஜூலாக மாற்றுற ஒரு வேல்யூ. தி டீட்டெயில் டெரிவேஷன் ஆஃப் nth radius and nth energy will be discussed in 12th standard atomic physics unit. ஸோ இதை பற்றின இன்னும் பல விஷயங்களை நம்ம 12th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸில் அட்டாமிக் ஃபிசிக்ஸ் யூனிட் இருக்குது, அதை நம்ம படித்து தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கான்செப்டை பாருங்கள். ஸோ இவருடைய லிமிட்டேஷன், ஸோ இவர் சொன்னது என்ன சொன்னார்னா 3 கான்செப்ட், முக்கியமான கான்செப்ட்டு. அதன்படி ஃபஸ்ட்டு எனர்ஜி அண்ட் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிசைடு, ஒரு மதிப்புமிக்க ஆற்றலை பெற்றிருக்குது. அது ஃபிக்ஸ்டு சர்க்குலர் பாத்தில் ஸ்டெபிலிட்டியாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அதனுடைய ஆங்குலர் மொமெண்டம் MUR வேல்யூ NH2πr இருக்கும். ஸோ என்னன்றது அதனுடைய ஆர்பிட்டால பொறுத்து இருக்குன்னு சொன்னாங்க. இந்த எனர்ஜி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட லெவல் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி ஜம்ப் ஆகி நமக்கு ஹையர் லெவல் எலக்ட்ரான் போகும் வாய்ப்பு இருக்குன்றத சொன்னார். இவருடைய குறைபாடு அல்லது லிமிட்டேஷன் அல்லது எல்லைன்னு சொன்னோம்னா, the Bohr's atoms model is applicable only to species having 1 electron such as hydrogen, lithium, 2+, etc. இவர் சொன்ன கான்செப்ட் ஹைட்ரஜன் போல இருக்கிற ஒரு எலக்ட்ரான் பெற்றிருக்கிற இந்த ஸ்பீசியஸுக்கு மட்டும்தான் இது பொருந்துது. நாட் அப்ளிகபிள் டு மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்ஸ். இந்த கான்செப்ட் நம்ம மல்டி எலக்ட்ரான், அதை விட 2 or 3 ஒரு எலக்ட்ரான் இருக்கிற ஆட்டத்துக்கு பொருத்தணும்னா இவருடைய கான்செப்ட் பொருந்தல. என்னென்ன விதமான கான்செப்ட் பொருந்துலன்னு பார்ப்போம். இட் வாஸ் அன்னபிள் டு எக்ஸ்பிளைன் த ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. பொதுவாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம அந்த எலக்ட்ரானுடைய ஸ்பெக்ட்ரல் லைனில் இன்புட் பண்ணோம்னா அது என்ன ஸ்ப்ளிட் ஆகும். இது ஸ்ப்ளிட் ஆகும்ன்றத ஜீமன் எஃபெக்ட் தெளிவுபடுத்துகிறது. ஸோ ஜீமன் எஃபெக்ட் சொன்ன கான்செப்டை இந்த போர்ஸ் மாடல் ஆட்டம் நிவர்த்தி பண்ணல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. அதே போல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஸோ ஸ்டாக் எஃபெக்ட் அதான் சொல்லுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம இன்புட் பண்ணோம்னா அதுவும் நான் ஸ்பெக்ட்ரல் லைன் ஸ்ப்ளிட் ஆகி ஸோ டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆஃப் ஸ்பெக்ட்ரம் உருவாகும். அதை பற்றின விஷயத்தையும் இங்கே கான்செப்டில் போர்ஸ் சொல்லவே இல்லை. ஸோ போர்ஸ் தியரி வாஸ் அன்னபிள் டு எக்ஸ்பிளைன் ஒய் எலக்ட்ரான் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் எ ஃபிக்ஸ்டு ஆர்பிட். ஸோ அவர் ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டில் இருக்குன்னு சொன்னார். ஆனால் ஏன் அதோடு நிறுத்தப்பட்டிருக்கு, மாறலை, ஃபிக்ஸ்டு ஆர்பிட்டாலே சுற்றிக்கிட்டு இருக்கு நியூக்ளியஸ் கிட்ட. விச் த ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் தி எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு த NH/2π அண்டு எ லாஜிக்கல் ஆன்சர் ஃபார் திஸ் வாஸ் ப்ரொவைடட் லூயிஸ் டி பிராக்லி. ஸோ இதனுடைய தன்மையை ஆற்றலாக சொன்னாலும் இதனுடைய கான்செப்டை, உண்மையான கான்செப்டை அடுத்து வரக்கூடிய லூயிஸ் டி பிராக்லி தெளிவுபடுத்துகிறாரு. ஸோ இதனுடைய கான்செப்டு இதனால தான் அதாவது லிமிட்டேஷன் இதோட முடிஞ்சிருது. ஸோ ஜீமன் எஃபெக்டையும் ஸ்டாக் எஃபெக்டினுடைய வேல்யூ அவர் என்ன பண்ணல, எக்ஸ்பிளைன் பண்ணல. அதே போல் எப்படி ஒரு ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் ஸ்டேஷ்னரியாக ஃபிக்ஸ்டு அது அரௌண்ட் தி நியூக்ளியஸ்ன்ற எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த கிளாஸ் நம்ம வேவ் பார்ட்டிகல் டுவலிட்டி ஆஃப் மேட்டர் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.